அது அண்ணாமலை வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒன்று கவனிச்சிருப்பாங்க. அவர் வந்து லண்டன் போயிட்டு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நிதானம் ஆயிட்டார் அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ வந்து அவர் வந்து இதே மாதிரி இப்போ எப்படி இபிஎஸ் அவர்கள் சொன்னாரோ அதே போல் அவர் லண்டன் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் என்ன பேசுனாங்கிற பார்க்கணும். ஆமாம். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் வந்து இப்போ குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை, காலம் வந்து ஒரு தேவை ஏற்படுது. திரும்ப திமுக ஆட்சி வரணும்னா நல்லா மல்லு கட்டிக்கங்க, இல்லை உங்கள் ஆட்சி வரணும் திமுக ஆட்சி போகணும்னா நீங்கள் யோசிச்சுக்கங்கிறது தான். அப்போ இன்னுமே கூட அவங்க வந்து இப்போ தானே அந்த ஒரு சண்டை போட்ட புருஷன் பொண்டாட்டி இல்லையா, அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் முறைச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவரை பற்றி என்கிட்ட பேசாத அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் பாஜக கீஜாக்க எல்லாம் அப்புறம் பேசுங்க அப்படின்னு வார்த்தை பயன்படுது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். அப்போ வந்து இன்னும் காலம் கணிட்டுங்கிறது. அப்போ அதுக்குள்ளே இவங்களுக்கு திரு இபிஎஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, நம்ம நல்லா அடிச்சிடலாம் அப்படின்னு. விஜய் கட்சி தாவேக்கா சேர்ந்துருச்சு அப்படின்னா அவருக்கு தேவையில்லை. அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்னமும் விஜய் தான். விஜய் வரமாட்டார் போல தெரியுதே, பிரசாந்த் கிஷோர்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்களே, அப்போ அவர் தனிமையில் தனி ஒரு கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க போல தெரியுதுன்னு ஒரு யோசனை வந்த பிறகு அப்போ நம்ம எல்லா கதவையும் மூடிடக்கூடாது. இப்போ ராஜ்யசபா சீட்டு மூலமாக தேமுதிக கதவை மூடிவிட்டார். சரிங்களா, தேமுதிக எதுக்கு வர போகிறாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருது. நம்ம வந்து இப்போ பண்ணிட்டாங்க, ஒரு முதுகில் குத்திட்டாங்கன்னு. அப்போ அவங்க வந்து இவங்களோட தொடர்ந்து நம்ம பாஜக கூட போகலாம், நமக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்காவது பிரயோஜனப்படும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து பாமக மட்டும்தான் வந்தால் வரும், தேமுதிகவும் கிடையாது, பாஜகவும் கிடையாது, விஜயும் வரமாட்டார்னா பிரிச்சுக்கலாம். அப்போ விஜய் தான் இவருடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. விஜய் வராட்டா என்ன செய்யுங்கிறக்கா இப்போ வந்து பாஜக கதவை மூடி விட வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அதே இடத்துல தான் அண்ணாமலை இருக்கார்.